ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படின்னா XUV 700ங்க. நிறைய XUV 700 பண்ணிட்டோம். பட் நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நீங்கள் XUV 700க்கு இன்டீரியர் அப்கிரேட் பண்ணி வீடியோஸ் போடுங்க. லைக் என்னதான் நீங்கள் நிறைய ஒர்க்ஸ் பண்ணாலும் XUV 700க்கு வீடியோஸ் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு ப்ராப்பரான XUV 700க்கு இன்டீரியரில் கம்ப்ளீட்டாக லெதர் ரிலேட்டட் அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோஸில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த காரில் அப்படின்னிங்கன்னா, மங்கோலியன் லெதர் அப்படின்னு ஆர்டிஃபிஷியல் லெதர் தாங்க, அனிமல் ஸ்கின் இல்லை. பட் ஸ்டில் நிறைய கஸ்டமருக்கு வந்து அனிமல் ஸ்கின் போடுறதுக்கு அந்தளவுக்கு பட்ஜெட்ஸில், ஏன்னா ஒரு ப்ராப்பரான அனிமல் ஸ்கின் XUV 700 மாதிரியான காருக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது 70,000 80,000 ருபீஸ் பட்ஜெட்டுங்கிறது ஈஸியாக வந்துடுது. ஸோ சில பேருக்கு எனக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லை, நம்ம ஒரு 20,000-25,000 ருபீஸ் ரேஞ்சில் சீட் கவர்ஸ் பார்க்குறோம், இல்லைனா ஒரு 17 to 18 ரேஞ்சில் பார்க்குறோம், ஒரு மீடியம் செக்மெண்ட் தான் நம்மளோட பட்ஜெட்டுன்னு பார்க்கும்போது அதுக்கும் நம்ம கிட்ட குவாலிட்டியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மங்கோலியன் லெதர் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல குவாலிட்டியான லெதர்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் சீட் கவர்ஸ் பண்ணியிருக்கிறோம், டோர் பேட்ஸ் பண்ணியிருக்கிறோம், டேஷ்போர்ட்ஸ்க்கு லெதர் ரேப் பண்ணியிருக்கிறோம், ஸ்டீரிங் ரேப்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது நானோ செராமிக் ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்கிறோம், சைட் அண்ட் ரியருக்கு ரிஃப்ளெக்டிவ் ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்கிறோம், சைடில் ஃபுட் ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், ரியரில் கிராஷ் கார்டுன்னு சொல்லிட்டு நிறைய ஆடான்ஸ் இந்த காரில் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ வாங்க ஒன்று நான் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம டோர் பேட்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ இதில் நம்ம டோர் பேட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்க் டேன், அதாவது இந்த மங்கோலியன் லெதரில் டார்க் டேன் அப்படிங்கிற ஒரு கலர் ஷேடில் ப்ராப்பராக 3 பீசஸ் டோர் பேட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட் பீஸு, செகண்ட் ஒன் அண்ட் தென் த தேர்ட் ஒன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குஷன் ஆட் பண்ணி போட்டிருக்கிறோம். நிறைய கஸ்டமர்ஸ்க்கு என்ன அப்படின்னா, இந்த போர்ஷன் வந்து வெறும் லைக் பிளாஸ்டிக்காக இருந்தது அப்படின்னா லாங் ட்ரைவ்லாம் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஆங்கிளில் ரெஸ்ட் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா பெயின் வர ஆரம்பிச்சிடும். இதுவே இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நல்ல ஒரு 12 mm திக்னஸ் இருக்கிற அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபோம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இடத்துல லெதர் ரேப்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ குஷன் ஆட் பண்ணுறதுனால அந்த கம்ஃபர்ட்னஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். லுக் வைஸாகவும் ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஃபீல் இது உங்களுக்கு கொடுத்துருக்குது. அடுத்தது நம்ம சீட் கவர்ஸ் பார்ப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மங்கோலியன் லெதரில் யூ கிறிஸ் கிராஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான டிசைன்ஸ் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம சென்டரில் பர்ஃபரேஷன் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நல்லா நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல பர்ஃபரேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த பர்ஃபரேஷனோட யூஸ் என்ன, நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க. இது வந்து வென்டிலேஷன் இல்லைங்க, இது பேர் வந்து பர்ஃபரேஷன். அதாவது வென்டிலேஷன் அப்படிங்கிறது நம்ம ஒரிஜினலாக சீட்ஸோடைய வரணும், அது வந்தால் தான் நம்ம இது பண்ண முடியும். ஸோ நம்ம சீட் கவர்ஸில் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பர்ஃபரேஷனுங்கிறது நம்ம கொடுக்க முடியும் பாடி டச்சிங் போர்ஷன்ஸில். இந்த பர்ஃபரேஷனோட யூஸ் என்னன்னா, இந்த ஏரை சர்க்குலேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறதுனால ஸ்வெட்டிங்கிறது ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ பர்ஃபரேஷனுங்கிறது ஒரு நல்ல ஒரு, அதாவது வந்து நிறைய ஸ்வெட் ஆகுது, ஸோ நமக்கு ஸ்வெட்டை ஓரளவுக்கு ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்ஃபரேஷன் யூஸ் பண்ணால் ஓரளவுக்கு ஸ்வெட்டுங்கிறது ரெடியூஸ் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த சீட் கவரோட ஃபிட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஒரிஜினலாக காரோட ஒரு ஃபேப்ரிக்கை ரிமூவ் பண்ணிட்டு ஃபிட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, நம்மக்கிட்ட 2 ஆப்ஷனுமே இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபிட்மெண்ட், கரண்ட் ஃபிட்மெண்ட்டுங்கிறது நம்ம ஒரிஜினலை ரிமூவ் பண்ணல. ஒரிஜினலை ரிமூவ் பண்ணாமல் அதுக்கு மேலேயே போட்டு ப்ராப்பராக அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷை கிளிப் மெத்தட் யூஸ் பண்ணி கிளிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஸோ ஒரிஜினலை ரிமூவ் பண்ணாமலே நம்ம ப்ராப்பராக அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷை நம்மளால் கொடுக்க முடியும். இன்னும் சில பேர் இல்லை எனக்கு ஒரிஜினலை எடுத்துகிட்டு போடுங்கிறாங்க. அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கும் நம்மக்கிட்ட ப்ராப்பர் ஆப்ஷன்ஸுங்கிறது இருக்குது உங்களுக்கு. பார்த்துக்கோங்க, டெக்ஸ்சர் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் உங்களுக்கு. ரிங்கிள்ஸ் எங்கேயுமே ஃபார்ம் ஆகவே ஆகாது. நம்ம இது கூட நல்ல குவாலிட்டியான ஃபோம்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம், ஃபிட்மெண்ட் ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். மினிமம் 7 to 8 years லைஃப் டைம்ங்கிறது நமக்கு வருங்க. இது சீட் கவர்ஸில். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது ஸ்டீரிங் ரேப் பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் ரேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாகவே நம்ம வெளியில் ஸ்டிச் பண்ணும்போது கிரிப்புன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது வெறுமனே ஸ்டீரிங்கை ரிமூவ் பண்ணாமல் நார்மலாக அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்கிறது ப்ராப்பராக இருக்காது. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக அந்த ஒரிஜினல் ஷேப் என்ன இருக்கோ அந்த ஷேப்பை எக்ஸாக்டாக ரீட்டைன் பண்ணுறதுக்கு நம்ம மெஷின் ஸ்டிச்சஸ் பண்ணியிருப்போம். அதாவது வந்து அந்த நீங்கள் அதை ஒரு நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு அது தனியாக நம்ம வெளியில் ஸ்டிச் பண்ண மாதிரியே தெரியாது. அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்கிறது அவ்வளோ ப்ராப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஸ்டீரிங் ரேப்பு. இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ அதாவது ஒவ்வொரு காருக்குமே ஸ்டீரிங்கோட அந்த ஒரிஜினல் ஸ்டீரிங்க்குன்னு ஒரு சைஸ் இருக்கும் சார். இப்போ XUV 700னா அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் சைஸ் இருக்கும், XUV 500னா அதுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டீரிங்கை நம்ம ஃபஸ்ட்டு கார்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டீரிங்கோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி லெதரை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த லெதரை நம்ம ஸ்டீரிங்கோட ப்ராப்பராக ஸ்டிக் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டீரிங்கை நம்ம ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணணும், மெஷின் ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 2 to 3 hour ப்ராசஸ் அது. அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டீரிங்கை நம்ம காரோட ஃபிட் பண்ணணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸுங்க. இந்த ப்ராசஸை தான் ஓவராலாக நம்ம ஸ்டீரிங் ரேப் அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் பார்க்க வேண்டியது டேஷ்போர்ட் லெதர் ரேப் உங்களுக்கு. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இதில் வந்து நம்ம அதே சேம் டார்க் டேன் கலரில் கம்ப்ளீட்டாக டேஷ்போர்டை லெதர் ரேப் பண்ணியிருப்போம்.
ப்ராப்பர் லெதர் ரேப்புங்கிறது பண்ணியிருக்கோம். அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அந்த த்ரெட் ஒர்க்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூனிக்காக இருக்கும், ரொம்ப ப்ராப்பராக இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் என்ன நினச்சிடுறாங்கன்னா பெயிண்டிங்கா அப்படின்னு கேட்டுடுறாங்க. அது பெயிண்டிங் இல்லைங்க, ப்ராப்பராக லெதர் ரேப் அதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ ரிங்கிள்ஸு அந்த ஸ்டிச்சிங் வந்து மேலே கீழேன்னு இருக்கிறது, அன்ஈவனாக இருக்கிறது, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ இது ஸ்டீரிங் ரேப் உங்களுக்கு இந்த காரில் நம்ம யூனிக்காக பண்ணியிருக்கிறோம். இதெல்லாமே ப்ராப்பர் கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷனுங்க. இதெல்லாம் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டார், நம்ம ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்குறோம். அடுத்தது 70 மேட்ஸுங்க. அதாவது இப்போது ஜென்ரலாக கஸ்டமர்ஸோட ரெக்யர்மெண்ட் என்ன ஆகுது அப்படின்னா, மார்க்கெட்டில் நம்ம 70 மேட்ஸ் கேட்கும்போது செலக்டடாக ஒரு 3-4 காம்பினேஷன்ஸ் தான் எல்லாருமே வச்சிருக்காங்க. யூனிக்காக நான் நினச்ச மாதிரி 70 மேட்ஸில் அந்த கஸ்டமைஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்க மாட்டேங்குது, வெறும் கலர்ஸ் மட்டும் கஸ்டமைஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. பட் இது வந்து ரெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் கஸ்டமைஸ்டு 70 மேட்ஸுங்க. இதில் வந்து டிசைன்ஸ் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், கலர்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது சைட் ஃபுட் ஸ்டெப்புங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது இது பார்த்தீங்க அப்படின்னா ஷோரூமில் கொடுத்த மாதிரியே தெரியும், பட் இது ஷோரூமோடதில் இது ப்ராப்பர் ஆஃப்டர் மார்க்கெட் சைட் ஃபுட் ஸ்டெப்பு. இதோட பட்ஜெட் கேட்டிங்கன்னா ஷோரூம் கொடுக்குறதோட அப்படியே ஃப்ளாட் 50%ங்க. அங்கே 25,000 சார்ஜ் பண்ணால் நம்ம 12,500 ருபீஸ்க்கே பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ சேம் குவாலிட்டி, நல்லாயிருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். இது சைட் ஃபுட் ஸ்டெப் உங்களுக்கு. ரியர் சீட்டோட கான்டாஸ்ட் ஒரு வாட்டி பாருங்கள் சார். ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாப் நாச்சாக இருக்கும், ரொம்ப. ஸோ இந்த லெதரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இதில் ஹீட்டோ ஸ்வெட்டோ ஸ்மெல்லோ கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னா இது ஒரு ப்ராப்பர் ஆட்டோமோட்டிவ் கிரேட் லெதரு. இதில் பாலியூரித்தேன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், பிவிசிங்கிற ஒரு கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இதில் ஹீட்டு ஸ்வெட்டு ஸ்மெல் அதை பற்றி கவலையே இருக்க வேணாம் உங்களுக்கு. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரியர் கிராஷ் கார்ட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இது கம்ப்ளீட்லி கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுங்க. ஸோ அவர் வந்து என்னதான் நம்ம சென்னை டிராஃபிக்கில் நாம் கரெக்டாக கார் ஓட்டினாலும், ஸோ பின்னாடி வரவங்கள நம்ம நம்ப முடியாதுங்க. நான் இவ்வளோ காஸ்ட்லியாக கார் வாங்கிட்டு பின்னாடி யாரும் வந்து லைக் இடிச்சிட்டாரு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். நீங்கள் ஃபஸ்ட் அதுக்கு ஒரு ரியர் கிராஷ் கார்டு சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ சிம்பிள் அண்ட் நீட்டாக அவர் கேட்ட மாதிரியான ஒரு கிராஷ் கார்ட்ஸ் ஒன்று பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த காரில் நம்ம ஸ்டேரிங்காக இருக்கட்டும், லெதர் ரிலேட்டட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறோம். சீட் கவர்ஸ்லேருந்து, டோர் பேட்ஸ்லேருந்து, டேஷ்போர்ட்ஸ்லேருந்து, கீழே 70 மேட்ஸ்லேருந்து, ஸ்டேரிங் ரேப்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒன் நான் சொன்ன மாதிரி தான் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கு நானோ செராமிக் ஃபில்ம்ஸ் போட்டிருக்கிறோம். அது எதுக்காக அப்படின்னா நம்ம எஸ்பெஷலி நைட் ட்ரைவ் பண்ணும்போது அந்த கிளார் ரிடக்ஷன் பண்ணுறதுக்காக, டே டைமில் ஹீட் ரிஜெக்ஷன், யூவி ரிஜெக்ஷன் எல்லாமே பண்ணோம். அதே மாதிரி ஃபார் சைட் அண்ட் ரியருக்கு ஜெர்மன் பிராண்டில் 𝐕𝐞𝐥𝐚𝐝 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்மன் ப்ராடக்ட். ஸோ அதில் கிளேசியர் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் சீரீஸில் நம்ம சன்ஃபில்ம்ஸுங்கிறது போட்டிருக்கோம். நல்ல பட்ஜெட்டில் வர சீரீஸுங்க. அதில் நல்ல ஹீட் ரிஜெக்ஷனோட கிடைக்கும். அதாவது க்ளோஸ் டு 50% ஹீட் ரிஜெக்ஷன், 99% யூவி ரிஜெக்ஷன், ஒரு 4 to 5 இயர்ஸ் வாரண்டியோடு வரும். நல்ல குவாலிட்டியான ஃபில்ம்ஸுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரில் இந்தந்த ஒர்க்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்தது கண்டிப்பாக இன்னொரு காரோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.